இங்கே இருக்கிற எல்லா டூல்ஸையும் நான் லேர்ன் பண்ணுமா அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட சில டூல்ஸை கற்றுக்கிட்டீங்கனாலே உங்களோட வீடியோ எடிட்டிங்கை ரொம்பவே ஸ்மூத்தாக லேர்ன் பண்ண முடியும். ஸோ என்னென்ன டூல்ஸை லேர்ன் பண்ணணும் அண்ட் அந்த டூல்ஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹே சான்ஸ், வெல்கம் பேக் டு Abhimshu Studios Creative Learning Series Premiere Pro Edition. ஸோ சாம்ஸ், ஒருவேளை நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரியேட்டிவ் லேர்னிங் சீரிஸை நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் ப்ரீமியர் ப்ரோ மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய டூல்ஸை வந்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம நடுவில் நிறைய டாஸ்க் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அந்த டாஸ்க் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும், என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு டாஸ்க் கைட் வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஐகார்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான லிங்க் இருக்கும். ஸோ சாம்ஸ், இந்த ப்ரீமியர் ப்ரோ டூல்ஸில் நீங்கள் 4 டூலை மட்டும் பக்காவாக லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அது என்னென்ன 4 டூல் அப்படின்றது சொல்கிறேன். செலெக்ஷன் அண்ட் ரேசர் அண்ட் ரிப்பிள் எடிட் டூல் அண்ட் ஸ்லிப் டூல். ஓகேங்களா? ஸோ இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஹேண்டியாக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு. ஸோ இந்த 4 டூலுடைய யூஸ் கேசஸ் என்ன அண்ட் எப்படி அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல இருக்கிற செலெக்ஷன் டூலுடைய யூஸ் கேசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. அது பேசிக் லைக் மூவ் பண்ணுறதுக்கு, ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரீசைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இதை ரீசைஸ் பண்ண முடியும். அண்ட் இது என்ன அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம அதை அவசரப்பட வேண்டாம். ஸோ இந்த செலெக்ஷன் டூலை வச்சு இந்த மாதிரி லைக் ஒரு கிளிப்பை செலக்ட் பண்ணி அதை மூவ் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் தான் செலெக்ஷன் டூல். ஸோ பேசிக்கானது பட் பவர்ஃபுல்லானது. அண்ட் அதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் டூலை ஒரு லேயரோட கார்னருக்கு எடுத்துகிட்டு போனீங்க இந்த மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். ஸோ இது என்ன குறிக்குது அப்படின்னா ட்ரிம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் மொத்தமாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த செலெக்ஷன் டூலை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த விதமான ஷார்ட்கட்டும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இந்த எட்ஜுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகேங்களா? ஸோ இதான் இதில் இருக்கிற யூஸ் கேசஸ். அதுக்கு அடுத்தது தான் நம்ம ரேசர் டூலை பற்றி பார்க்கலாம். ஸோ ரேசர் டூல் அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கே தெரியும், ஜஸ்ட் கட் பண்ணுறது தான். ஸோ அதோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சி. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த செலெக்ஷன் டூலோடைய ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வி. ஸோ ரேசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு ஒரு லேயரை ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளிக் உங்களுக்கு கட் ஆகிடும். அதுக்கப்புறமா திருப்பி நீங்கள் செலெக்ஷன் டூலுக்கு போகணும். ஸோ செலெக்ஷன் டூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை மூவ் பண்ணவோ இல்லை டெலீட் பண்ணவோ செய்ய முடியும். ஆர் ஜஸ்ட் ஸ்ப்ளிட் மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு போர்ஷனை கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் தாராளமாக அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இங்கே டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கிட்ட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ரேசரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த லேயரை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறமா ரிப்பிள் எடிட் டூல். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூலுங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா இப்போது இங்கே 2 லேயர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா இங்கே வந்து நான் ட்ரிம் பண்ணேன். பார்த்தீங்களா? நம்மளுடைய அந்த செலெக்ஷன் டூலை வச்சு நான் ட்ரிம் பண்ணேன். ஸோ ட்ரிம் பண்ணும்போது இப்போ நான் இப்படி ட்ரிம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து கேப் வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? அந்த கேப் ஃபார்ம் ஆகாமல் அப்படியே எனக்கு வந்து இந்த லேயரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ரிப்பிள் எடிட் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே இந்த மாதிரி நடுவில் கொண்டு வந்துடுங்க. எல்லோவாக சேஞ்ச் ஆகும். அதை அப்படியே நீங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நீங்கள் பின்னாடி இருக்கிற அந்த அதாவது இங்கே நடுவில் எந்த விதமான கேப்பும் க்ரியேட் பண்ணாமல் அப்படியே பின்னாடி இருக்கிற லேயரை நீங்கள் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இந்த ரிப்பிள் எடிட் டூலில் இங்கே பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு கார்னரில் ஒரு லைக் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய டூல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா இந்த ஸ்லிப் டூல். இந்த ஸ்லிப் டூல் என்ன அப்படின்னா நான் ஒரு வீடியோ உங்களுக்கு லைக் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். அண்ட் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த வேவ் ஃபார்மையும் இந்த ஆடியோட இந்த இடத்தையும் நீங்கள் பார்த்து வீடியோட இந்த தம்ப்நெயிலையும் பார்த்துக்கோங்க. ஸ்லிப் டூலை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நடுவில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நான் மூவ் பண்ணேன்னு வைங்களேன், கீழே இருக்கிற அந்த வேவ் ஃபார்ம் உங்களுக்கு மூவ் ஆகிறது தெரியும். ஸோ நீங்கள் ஒரு சர்டன் பிளேஸை கட் பண்ணிட்டீங்க, கட் பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டீங்க, இல்லை சோர்ஸ் மானிட்டரில் இன் அண்ட் அவுட்டை செட் பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. பட் உங்களுக்கு அந்த போர்ஷன் தேவையில்லை, அந்த வீடியோவில் இருக்கிற இன்னொரு போர்ஷன் தான் தேவைப்படுது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் திருப்பி லைக் ட்ரிம் லைக் அன்ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணி பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் இந்த ஸ்லிப் டூலில் வச்சு ஜஸ்ட் இங்கே ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மூவ் பண்ணி பார்த்துக்க முடியும். அதாவது வீடியோக்குள்ளே போய் வீடியோ மூவ் பண்ணி பார்க்குற மாதிரி நீங்கள் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக எடிட் பண்ணி முடிச்சிட்டிங்க, அந்த கிளிப்பை மட்டும் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் முதலேருந்து எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த 4 இம்பார்ட்டண்டான டூல். இப்போது மிச்சம் இருக்கிற டூல்ஸோட யூஸ் கேசஸ் என்ன அப்படின்றத டக்கு நம்ம பார்த்துடலாம்.
ஸோ இங்கே செலெக்ஷன் டூல் கீழே இருக்கிற இந்த ஃபார்வர்ட் செலக்ட் அப்படின்ற இந்த டூல் என்ன அப்படின்றத காமிச்சிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நீங்கள் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். அதே இது லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்வேர்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்கிற லேயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இதை வந்து வச்சிருக்காங்க. அடுத்தது இந்த ரிப்பிள் எடிட் கீழே வந்தீங்கன்னா ரோலிங் எடிட் டூல் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது ரிப்பிள் எடிட் மாதிரி தான். ஸோ இங்கே வந்துட்டு நான் இங்கே இங்கே எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்து மூவ் பண்ணும்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ரிப்பிள் எடிட் பண்ணும்போது நான் மூவ் பண்ணேன் அப்படின்னா இங்கே பின்னாடி இருக்கிற லேயரும் அந்த ஃபஸ்ட் லேயரோடையே ஒட்டிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது எனக்கு அந்த டைம் வந்து அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நடுவில் இருக்கிற கட்டை மட்டும் என்னால் மூவ் பண்ணி வச்சுக்க முடியும் அந்த இடத்துல. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறது தான். இதுவுமே உங்களுக்கு நிறைய இடங்களில் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரேட் ஸ்ட்ரெச் டூல். இது என்ன அப்படின்னா உங்களுடைய வீடியோவை ஸ்லோ பண்ணுறதுக்கும் ஸ்பீட் பண்ணுறதுக்குமா யூஸ் பண்ணுற விஷயம் தான். இந்த வீடியோ ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பீடில் இருக்குது. அதே இது நான் இந்த டூலை வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஸ்லோவாக இங்கே வந்து எனக்கு ப்ளே ஆகும். அண்ட் அதை ஒரு வேளை நான் வந்து கிட்ட எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பீடாக வந்து ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீமிக்ஸ் டூல். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இதுவும் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் தான். இதை பற்றி நம்ம இப்போ ஸ்பீடாக பேசணும் அப்படின்னா நல்லா இருக்காது. ஒரு ஆடியோவை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் டவுன் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்பீட் பண்ணுறதோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ணுறதோ இல்லாமல் அது கரெக்டாக உங்களுக்கு கட் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற டூல் தான். அதை பற்றி நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் கிரியேட் பண்ணுற டூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இல்லை அப்படின்னா இங்கே வந்து ஹெக்ஸகன் இருக்கும், அப்புறம் எலிப்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இப்போ வந்துருக்கிற ஆப்ஜெக்ட் மாஸ்க் டூல். ஆமாங்க, நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை மெயினாக கேரக்டர்ஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் மூலமாகவே நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணி அதை வந்து பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுற டூல். அண்ட் இது வந்து ஹேண்ட் டூல், ஒரு நார்மலான டூல் தான். ஜஸ்ட் மூவ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் டைப் பண்ணுறதுக்காக அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டைப் டூல் அண்ட் வந்து வெர்டிக்கல் டைப் டூல் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இதை டைட்டில் எதாவது ஆட் பண்ணால் கூட இது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிற டூல் பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் எக்ஸ்டெண்ட். அதாவது இது என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, அந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இப்போது அந்த வீடியோ கொஞ்சம் தான் இருக்குது, அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூலை வச்சு உங்களால் தாராளமாக அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸை இன்னும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது கம்ப்ளீட்டாக ஒரு ஏஐ ஃபீச்சர் தான். ஸோ இதனால் உங்களுக்கு அடோபோடைய கிரெடிட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் பார்த்து தான் அதை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற விஷயங்கள். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் நம்ம மற்ற டூல்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை, இந்த டூல்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். ஸோ இங்கே நம்ம சொன்ன இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதாவது செலெக்ஷன், ரேசர், ரிப்பிள் அண்ட் ஸ்லிப். ஸோ இந்த 4 டூலையுமே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வேணா இங்கே நம்ம இங்கே ரிப்பிள் டூல் பக்கத்து ரோலிங் எடிட் டூல் பார்த்தீங்களா? ஸோ அந்த டூல் கூட உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். ஓகேங்களா? ஸோ இந்த 4 டூல்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதாவது எப்படின்னா செலெக்ஷன் டூல் வச்சு கிளிப்பை செலக்ட் பண்ணுறோம், அண்ட் ரேசரை வச்சு தேவையில்லாத இடங்களை கட் பண்ணுறோம் இல்லை வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அண்ட் ரிப்பிள் டூலை வச்சு அந்த நம்மளுடைய கட்டை மூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம், அண்ட் ஸ்லிப் டூலை வச்சு வீடியோஸுடைய ஏதாவது ஒரு போர்ஷனை நம்ம மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்காக தான் யூஸ் பண்ணுற டூல்ஸ். அண்ட் இந்த டூல்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் பிகினர்ஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு தப்பு அப்படின்னா எல்லா டூல்ஸையும் நான் லேர்ன் பண்ணிக்கணும், அந்தந்த விஷயங்களுக்கு அந்த டூல்ஸை தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு என்ன சொல்கிறது, ரொம்ப அதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிற ப்ராசஸில் இருக்கும். ஸோ கற்றுக்கிற ப்ராசஸில் இருக்கும்போது சில விஷயங்களை வந்துட்டு நம்ம ஒமிட் பண்ணிவிட்டு சில விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக கஷ்டமான கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஈஸியான கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறமா கஷ்டத்துக்கு போவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஈஸியாக இருக்கிற இந்த டூல்ஸை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அது நீங்கள் போக 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 தேவைப்படும் போது அந்த டூல்ஸை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் ஒரு சீக்கிரம் சொல்லணும்னா இன்றைக்கு வரைக்கும் இந்த டூல்ஸ் தான் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது மிச்ச டூல்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்கிற டூல்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன மினி டாஸ்க் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் சப்மிட் பண்ணலாம் இல்லை, ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு சின்ன கிளிப்பை வந்து எடிட் பண்ணி பாருங்கள், இமேஜஸ் எடிட் பண்ணி பாருங்கள், அங்கங்கே மூவ் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, அதை இப்போ நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை உடனே உட்காந்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணி வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணி ஜஸ்ட் இந்த டூல்ஸை மட்டும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாம்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிருங்க. அண்ட் சிஎல்எஸ் ஷோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க, வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டக்கு டக்குன்னு அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் ஏபி.